தன்னோட பெயர்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட சகுந்தலாவோட சராசரி வேகம் 22 கிலோமீட்டர் பெர் ஹவர் மட்டும்தான். இந்த தொலைவை ஒரு பேருந்து கடக்கிறதுக்கு வெறும் 4 மணி நேரம் தான் ஆகும். இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ்ல தான் பயணிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தொடர்வண்டி மக்களோட உணர்வுகள்ல கலந்துட்டு பேருந்து பயண கட்டணத்தை விட 6 மடங்கு இதோட பயண கட்டணம் குறைவு. மக்கள் இத ஒரு சேராட்டாவை போலதான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரயில் நிறுத்தங்கள் இல்லாத இடத்துல கூட சகுந்தலா எக்ஸ்பிரஸ் நிறுத்தி பயணிகளை ஏற்றிக்கிட்டு தான் போகுது. 1903 இருந்து 1994 வரைக்கும் நீராவி என்ஜினால மட்டும் இயக்கப்பட்டு வந்த இந்த தொடர்வண்டி அதுக்கு பிறகு டீசல் என்ஜினுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இப்பவும் பயணிகள் ரயிலாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரே ஒரு தனியார் ரயில்வே இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் மட்டும் தான். 10 வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த கான்ட்ராக்ட் உரிமையை இந்த பிரிட்டிஷ் தனியார் நிறுவனம் புதுப்பித்துக் கொள்ளுது. அது மட்டும் இல்லாம இந்திய ரயில்வே இந்த தனியார் ரயில் வழித்தடத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு உரிமை தொகையா வழங்குது. 2016 இந்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு அப்படிங்கிற நபர் சகுந்தலா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான 189 கிலோமீட்டர் குற்றகல பாதையை அகல பாதையா மாற்ற 1500 கோடி நிதி